அண்ணா என்ன ஆனார்னே தெரிய மாட்டேங்குது, ஒரு க்ளூ கிடைக்க மாட்டேங்குது. எது பண்ணுவேன்? ஒரு க்ளூ கிடைச்சா போதும். தோண்டி துருவிடுவேனே, கிடைக்கலையே. உனக்கு கிடைச்சிருச்சா க்ளூ? தோ இந்த பிஸ்கட்குள்ள முந்திரி கிடைச்சிருச்சு. அப்படியே வச்சு அடிச்சேனா தின்னுக்கிட்டே இருக்காத, ஏதா யோசி. வந்து சேர்ந்துருக்கா பார். ஐயோ என்னமே ஆகல. இவ்வளவு தின்னா ஜீரணம் ஆகாது. கிரைண்டர் மாதிரி வச்சு அரைச்சிக்கிட்டு இருந்தா ஓயாம மெல்றத பாரு. மூஞ்சி மோரக்கட்டை. தொண்டை அடைக்குது. அக்கா காணா போனது உனக்கு அவ்வளவு வருத்தமா? துக்கம் தொண்டை அடைக்குதா? தண்ணி கொஞ்சம் கூட குடிக்காம பிஸ்கட்டையும் சிப்ஸும் மாறி மாறி சாப்பிட்டேன்னா அதான் தொண்டை அப்படியே கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிடுவேன். நோ டச். யாராது? எதுக்குடா அவளை இங்க கூட்டு வந்திருக்க? இங்க பார், இங்க எல்லாம் வச்சு பலாத்காரம் பண்ண கூடாது. வேற கூட்டு போடா. அதிசயமான விஷயம், ஆச்சரியமான விஷயம், அற்புதமான விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன்டா. டேய் நீ பிறந்த அன்னைக்கே உங்க அம்மாக்கும் அப்பாக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஷேப்ல நீ இருக்கிறதே அதிசயம். உன்னை நான் வேலைக்கு வச்சிருக்கேன் பாரு, இது பெரிய அற்புதம். இதுக்கு மேல வேற என்னடா வேணும்? லூசாடா நீ அடிச்ச மூஞ்சல உடைச்சிடுவேன். அந்த அம்மா 10 தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டு தூக்கம் வராம ஏதோ ஒரு விஷயம் சொல்றதுக்காக நம்ம ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. அவங்கள கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். என்ன ஏதுன்னு துருவி விசாரிப்பியா? துருவி விசாரிக்க இந்த அம்மா என்ன தேங்காவா? எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்தவள? மாட்டேன் உங்ககிட்ட. நானே எங்க அக்கா எங்க போய் தொலைஞ்சாங்களோன்னு வருத்தத்துல இருக்கேன். அண்ணனை காணோங்கிற துக்கத்துல அவன் துடிச்சிட்டு இருக்கான். ஒரு ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்குது. இது கிட்ட கேட்க சொல்றேன். இது கிட்ட என்னடா கேக்குறது? இவன்டா கேளுடா. எல்லாத்தையும் நான் சொல்றேன். என்ன வேணுமோ என்கிட்ட கேளுங்க. எல்லாத்தையும் புட்டு வைக்கிறேன். எது கேட்டாலும் சொல்லுவியா? டாஸ்மார்க்ல குவார்ட்டர் விஸ்கி என்ன ரேட் ஆகுது? கரெக்ட்டா சொல்லு. அதா அவங்கிட்ட கேளு. இதுகிட்ட கேக்குறேன். இத பார், எங்க அக்காவை பத்தியோ இல்ல இவங்க அண்ணனை பத்தியோ உனக்கு ஏதாவது தெரியுமா? உங்க அண்ணனை பத்தியும் உங்க அக்காவை பத்தியும் நான் சொல்றேன். சொல்லு. எங்க அண்ணன் இங்க வந்தாரா? வந்தாரு. அவர் கூட இவங்க அக்கா மயில் வந்தாங்களா? அவர் கூட மயிலுங்கிற நரிக்குற பொண்ணும் வந்துச்சு. எங்க அக்கா 2 பேரையும் கொல்றதுக்காக ஐயோ அரசியல் செல்வாக்கை யூஸ் பண்ணி அப்புறம் ஃபாதர் லாரன்ஸ் என்னது எல்லா பக்கத்துலயும் ஆளுங்களை செட்டப் பண்ணிட்டாரு. ஐயோ என்னமா பேசாம இருக்க? எங்க அண்ணனையும் அவங்க அக்காவையும் கொன்னுட்டாங்களா? அவங்க 2 பேரும் ஆபத்தை புரிஞ்சுக்கிட்டு எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு சொல்லு ஸ்வைன் ஃப்ளைட் ஏறி பிரான்ஸுக்கு போயிட்டாங்க. ஐயோ ஏய் உங்க அக்கா உயிரோட இருக்காங்க, எங்க அண்ணன் உயிரோட இருக்காங்க. ஆமா இதெல்லாம் நான் எப்படிமா உண்மை நம்புறது? நம்பித்தான் ஆகணும். நான் சொல்றத நம்புங்க. என்ன தொடர்ந்து போட்டு தொங்கிட்டா? ஐயோ ஹலோ யாரு? அக்கா நான் அக்கா. எங்க அக்கா? உங்க அக்காவா? பிரான்ஸ்ல இருந்து பேசுறேன். ஏய் கூட எங்க அண்ணன் இருக்காரா? எங்க அண்ணன் இருக்காரா? அக்கா மாமா இருக்காரா? இருக்காரா? அக்கா நாங்க கிளம்பி வரோம்க்கா. உடனே எங்களுக்கு டிக்கெட் போடுக்கா. ஓகேக்கா. மஞ்சு என்னம்மா ஏந்திரு. மஞ்சு இவ சொன்னதெல்லாம் உண்மைதான் போல இருக்கே. நான் சொன்னனே, எனக்கு என்ன தர போறீங்க? இவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதுக்கு நான் சூசைடே பண்ணிடலாம். தப்பிச்சிட்டாடா. பாக்கெட் மிச்சம். ஹாய் சங்கீதா. ஹாய் ஸ்ரீதர். இவ்வளவு நாள் எங்க போயிருந்த? தாத்தா உள்ள இருக்காரா? வா உள்ளதா இருக்காரு. பியூட்டிஃபுல் நர்வஸ் சிஸ்டம். தாத்தா பிஸியா இருக்காரு. சங்கீதா யாருமா இது? நம்ம ஸ்ரீதர் தாத்தா. ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நல்லா இரு. ஏம்பா உன்னோட பழி வாங்கும் படலம் எல்லாம் எந்த அளவுல இருக்கு? தாத்தா மயில் வாங்கின பொண்டாட்டியும் அஞ்சுபானையும் கொல்ல நம்ம பொம்மை நாயங்களை அனுப்பியிருக்கேன். இன்ஸ்பெக்டர் மயில் வாங்கின ஊத்துக்கோட்டை மாந்தோப்புக்கு போயிருக்கானா? அவனை விடக்கூடாது. அவனை நானே கொல்ல போறேன் தாத்தா. நெல்லுடா, நீ கொலை செஞ்சா நீயே கொலைகாரனாகி ஜெயிலுக்கு போக வேண்டி வரும். அதுக்கு வேற ஐடியா இருக்கு. என்ன ஐடியா தாத்தா? இதுவரைக்கும் எலக்ட்ரானிக் பொம்மை நாய்களை வச்சு கொலைகளை செஞ்சோம். இப்ப ஒரு பணத்தை வச்சு அதே கொலையை செய்ய போறோம். எப்படி தாத்தா? அதே எலக்ட்ரானிக் சிப்ஸை அந்த பணத்தோட உடம்புல பொருத்திட்டா மேட்டர் ஓவர். தட்ஸ் ஆல். இப்ப நம்ம ஆஸ்பத்திரி மார்ச்சுவரிக்கு போறோம். அங்க மாரியப்பன்னு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கான். ஒரு பணத்தை வச்சு நம்ம பிளானை முடிச்சுடுவோம். நீ இங்கேயே இரு. வா. டேய் இந்த ட்ரெஸ்ல வர, போய் குயிக்கா ட்ரெஸ் மாத்திட்டு வா. இதோ வந்துடுறேன் தாத்தா.
பரவாயில்ல. மாரியப்பா எப்படி இருக்கிற? சௌக்கியமா இருக்கேன் ஐயா. உன்னால எங்களுக்கு ஒரு உதவி ஆகணும். சொல்லுங்க ஐயா செய்யறேன். இந்த பணம் பூரா உனக்கு தான். எனக்கேவா? ஆமா, வச்சுக்க. ஐயா இவ்வளவு பணமா? வச்சுக்கப்பா. சொல்லுங்க. எங்களுக்கு ஒரு பணம் தேவை. வேலை முடிஞ்ச உடனே கொண்டு வந்து ஒப்படைச்சிடும். ஐயா மர்மமான மரணம்னு விசாரணை முடியாம ரொம்ப நாளா 4 பணம் இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ செலக்ஷன் பண்ணிக்கோங்க. பாத்தியா? வா. இனிமே குவார்டரே இல்ல, ஃபுல்லு தான். நான் உள்ள வரவா? தாத்தா நீங்க வராதீங்க, இங்க ரொம்ப குளிருது, நான் பாத்துக்கிறேன். சரி சரி. என்ன பாடி செலக்ட் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் தாத்தா. அந்த பாடியோட முதுகு பக்கம் சிப்ஸை ஃபிக்ஸ் பண்ணு. நான் சொன்ன புடதிக்கு கீழே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணு. ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆச்சா? ஆயிடுச்சு தாத்தா. நான் சொல்லி கொடுத்த மாதிரி ரிமோட்டை ஆப்ரேட் பண்ணு. பாடியை வெளியே கூட்டிக்கிட்டு வந்துடு. சீக்கிரம், யாராவது வந்துட போறாங்க. என்ன சார் எல்லாம் போதி படுத்துருக்காங்க? ஓ குளிர் ஜாஸ்தி இல்லை சார். என்ன சார் தேடுறீங்க? இந்த பக்கம் தான் அந்த பையன் வந்தான். ஓ அதான் மோப்ப முடிச்சு வரீங்களா சார்? ஒரே பொண்ணு நாத்தனாது சார். வாங்க சார் போயிடலாம். முதல்ல நீ அந்த பக்கம் பாரு, நான் இந்த பக்கம் பாக்குறேன். சரி நீங்க அங்க தேடுங்க. எப்ப செத்தானு தெரியலையே. அம்மா என்னால நிறுத்தியா? நிறுத்தியா? ஏன் சார் இப்படி சொல்றீங்க? இரு வரேன். சார் 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 எங்க சார் போறீங்க? அம்மா அட நில்லுமா. நீ கொஞ்சம் இரு, நான் பாத்துக்கிறேன். என்னம்மா பாதி குளியல வந்துட்டியா? வீட்டுல ஏதாவது சண்டையா? ரொம்ப தேங்க்ஸ் சார். அவளுக்கு கொஞ்சம் புத்தி சரியில்லை. உங்க பேத்தியா? இல்ல. உங்க மகளா? இல்ல. உங்க உறவா? அவ என் ஒய்ஃப், பொண்டாட்டி. லவ் மேரேஜியா? லவ் மேரேஜா? சார் யார் சார் அது? இந்த வயசுல இவ்வளவு அழகான சின்ன வயசு பொண்டாட்டி. கிழவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்கியா? உங்களுக்கு உடம்பெல்லாம் மச்சம் சார். நெசமாவா சொல்றேன்? சார் உட்காருங்க சார். நான் சொல்றேன், நீங்க வேணா பாருங்களேன். ஒரு நாளைக்கு அந்த பொண்ணு டவலை கட்டிக்கிட்டு உங்க முன்னாடி வந்து நிக்க போறா. அப்ப நீங்க சொல்லுவீங்க சார். தாத்தா நீங்க போங்க, இனிமே நான் பாத்துக்கிறேன். பாத்துப்பா. பெஸ்ட் ஆஃப் லக். ஓகே தாத்தா. அப்பாடா, எல்லா ரகசிய ஃபைலும் எரிஞ்சு சாம்பலா போகுதுப்பா. சாம்பல் ஆகட்டும், பிரச்சனை முடிஞ்சது. என்ன சார் அங்க பாருங்க சார், அந்த பொண்ணு துண்டை கட்டிட்டு வருது. நான் அப்பவே சொன்னேன்ல சார், என்னைக்கு இருந்தாலும் அந்த பொண்ணு உங்க முன்னாடி துண்டை கட்டிட்டு வரும்னு. அது இப்ப நடந்து போச்சு சார். எனக்கு பயமா இருக்கு சார்.
ஐயோ தகவல் முதல்ல போலீஸ்ல போய் சொல்லி ஆகணும் சார். செல்போனை காணியா அதை தேடினியா? ஐயோ நாமளே கொஞ்ச நேரத்துல காணாம போயிரும் போல் இருக்கு. ஐயோ 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 என்ன சார் விட்டு போறீங்க? ஐயோ ஐயோ ஐயோ. நேத்து ராத்திரி மெண்டல் ஹாஸ்பிட்டல் தப்பிச்சுட்டு போன ஒருத்தனை தேடிக்கிட்டு ஊத்துக்கோட்டை வரைக்கும் போனோம். ஐயோ அங்க இடுப்புல துண்டு கட்டின ஒரு பொண்ணு இன்ஸ்பெக்டர் மயில் வாகனத்தை துடிக்க துடிக்க கொன்னுட்டா. கொலையா? மயில் வாகனம் சார் இறந்து போயிட்டு. மேடம், நான் பிரைவேட் டிடெக்டிவ் சின்னா பேசுறேன். சொல்லுங்க, நான் இன்ஸ்பெக்டர் மிஸ்ஸஸ் தான் பேசுறேன். ஒரு இன்ஸ்பெக்டர் உங்க ஃபோன் நம்பர் கொடுத்தாரு. ஒரு பேட் நியூஸ். என்ன சார்? என்ன விஷயம்? மேடம், இன்ஸ்பெக்டர் உங்க கணவர் மயில் வாகனம் இறந்து போயிட்டாரு. என்ன என்ன சார் சொல்றீங்க? உங்க கூட இருக்கிற பொண்ணுங்க கிட்ட இதை மெதுவா சொல்லிடுங்க. என்னாச்சு இவருக்கு? சார், ஹலோ ஹலோ மேடம். உங்களுக்கு ஆபத்து இருக்கு மேடம். சொல்லுங்க, நான் அவரை பார்க்கணும். நீங்க இங்க வர வேண்டாம். என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க வீட்டுக்காரரை பார்க்கணும் உடனே. மேடம், உங்க 3 பேர் உயிருக்கும் ஆபத்து இருக்கு. சேஃபா எங்க மறைஞ்சிங்க மேடம். சரி சார். அஞ்சு, பானு, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, நான் போய் கார் எடுக்கிறேன். சீக்கிரம் வாங்க. தெய்வமே, சீக்கிரம் இறங்க காருக்குள்ள. உள்ள வாங்க, சீக்கிரம் சீக்கிரம். கதவு சாத்து.